சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் காதலர் தினத்தன்று ஸ்பெஷல் ஆஃபர் அறிவித்த பேக்கரி கடைக்கு தாலி கயிறுடன் வந்த இந்து முன்னணி நிர்வாகிகள் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காதல் ஜோடிகளை மிரட்டுவதற்காக வந்தவர்கள் கைதானது எப்படி? காதலர் தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் இந்து முன்னணி அமைப்பினர் ஒவ்வொரு ஆண்டும் கையில் தாலியுடன் பொது இடங்களுக்கு சென்று காதலர்களை தாலி கட்ட வைத்து மிரட்டுகின்றனர். அதேபோல ஒரு சம்பவத்திற்காக வந்த இந்து முன்னணி அமைப்பினர் 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நூறடி சாலையில் ஒரு பேக்கரி செயல்பட்டு வருகிறது. காதலர் தினத்தை முன்னிட்டு இங்கு சிறப்பு சலுகைகள் அளிக்கப்படுவதாக அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த இந்து முன்னணி அமைப்பினர் காதலர் தினத்தன்று கையில் தாலியுடன் பேக்கரிக்கு வந்துவிட்டனர். யாராவது காதல் ஜோடி வந்தால் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கப் போவதாக அறிவித்து கையில் தாலியுடன் இந்து முன்னணி அமைப்பினர் காத்திருந்தனர். காரைக்குடி இந்து முன்னணி மாவட்ட பொதுச் செயலாளர் அக்னிபாலா தலைமையில் வந்த 5 பேர் பேக்கரி முன்பு தாலி கயிறுடன் சென்று காதலர் தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வடக்கு காவல் நிலைய போலீசார் பேக்கரி நிறுவனத்தாரிடமிருந்து புகாரை பெற்று பாலா உட்பட 5 பேர் மீதும் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் அக்னிபாலா, தேவக்கோட்டை நகர செயலாளர் சுரேஷ் மற்றும் ஒரு நிர்வாகி மாரியப்பன், காரைக்குடி நகர செயலாளர் கார்த்திகேயன் மற்றும் இளையராஜா ஆகிய 5 பேரை கைது செய்தனர். இந்து முன்னணி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்ட தகவல் பரவியதைத் தொடர்ந்து பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வடக்கு காவல் நிலையம் முன்பு குவிந்ததால் சிறிது பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. கைது செய்யப்பட்ட இந்து மக்கள் நல கட்சியைச் சேர்ந்த இளையராஜாவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவரை காவல் நிலைய பிணையில் போலீசார் விடுவித்தனர். பாஜகவினர் ஏராளமானோர் காவல் நிலைய வளாகத்தில் குவிந்ததால் கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் 4 பேரும் அழைத்து செல்லப்பட்டனர். மற்ற 4 பேரை தேவக்கோட்டை குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதியிடம் ஆஜர்படுத்தினர். நீதிபதியின் உத்தரவின் பேரில் 4 பேரும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்பட்டு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கிளைச்சிறையில் அடைக்கப்பட்டனர்.